அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா பேசுகிறேன். நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளி அம்மாளுடைய ஆலயம் இது. நாங்கள் இருக்கிற இடம் நம்ம செஞ்சிலேருந்து நம்ம கோயில் 10 கிலோமீட்ரு. சத்தியமங்கலம் திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கோயில் 30 கிலோமீட்ரு. நம்ம ஊர் பேர் சத்தியமங்கலம். இது சென்னை திருவண்ணாமலை விட்டு சென்னை பைபாஸ். அந்த பைபாஸ்லேயே நம்ம கோயில் வந்து ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது. 42 அடி ராஜகாளி அம்மாளுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து அஞ்சன மை தொழிலெல்லாம் எனக்கு சரியாக நடக்கலை, முடங்கி இருக்குது. வியாபாரம் வசியம் ஆகலை. வியாபாரம் வந்து எனக்கு நஷ்டத்தில் போகுது, லாபம் இல்லை. ஜனங்க என்னை 4 பேர் தேடி வரல, என்னை ஜனங்க வந்து அடுத்த கடைக்கு போகிறாங்க என்னை விட்டுட்டு அப்படின்னுங்களாண்ணா. அஞ்சன மை நெத்தியில் வச்சுன்னு உட்காந்துங்களாண்ணா உங்களை 4 பேர் தேடி வருவாங்க. இது அஞ்சன மை. அதே வந்து பில்லி சூனியம் ஏவுலுனாக்கா கட்டு உடைக்கிறதுக்கு, அந்த கட்டு உடைக்கிறதுக்கு அது கிட்ட வராதுக்கிறதுக்கு இது கட்டு உடைக்கிறதுக்கு மை. பில்லி சூனி ஏவுலு என்னை ராத்திரிகளாக தூங்கோட்டல மிரட்டுது, அடிக்குது, என்னை தட்டி எழுப்புது அப்படின்னாக்கா இந்த மை வச்சுன்னு எந்த இடத்துக்கு போனாலும் கிட்ட ஒன்று கூட வராது, ஒதுங்கி போகும். 3வது, என்னுடைய ஆம்பளை வந்து ஃபுல்லாக குடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான், தூங்கலை. இது 10 ரூபாய் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றலை, என்னை விட்டுட்டு போகிறான், சரக்கு அடிச்சுட்டு தூங்கினே தூக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னாக்கா குடிக்காத அளவுக்கு பச்சையில மருந்து. இது வந்து குடிக்காத அளவுக்கு பச்சையில மருந்து கொடுக்குறோங்க. எங்கே இருந்தாலையும் வாங்க, நல்ல முறையாக அந்த பாலகனை குடிக்காத அளவுக்கு வாய்க்கட்டு கைக்கட்டு போட்டு அடக்கி அமைதியாக்கி கொடுக்குறேன், குடிக்காத அளவுக்கு. அது 2வது. 3வது, இது பாரு, கணவன் மனைவி சண்டை சச்சரவாக இருக்காங்க, கள்ள காதல், என்னை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கான், அவன் என்னை கல்யாணம் பண்ண மாட்டான், விட்டுருவா நாட்டுக்குது, என்னை லவ் பண்ணி என்னை அனுபவிச்சுட்டு என்னை விட்டுட்டு போகிறான், அடுத்தவளோட போகிறான், அவங்க சொன்ன பேசை கேட்டு போகிறான், எனக்கு என் பேசை கேட்கல அப்படின்னு சொல்லி வாங்க. கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, கள்ள காதலாக இருந்தாலும் சரி, நல்ல முறையாக அதை நான் சேர்த்தி வைக்கிறேன். அந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குறேன். என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனோட போகிறா, என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு பணமெல்லாம் வாங்கி தின்னுட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கிறதுக்கு போகிறா, விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. பாரு, ஒரே சிடிக்கு நான் சொல்கிற மாதிரி சாப்பாட்டில் தூவி கொடுங்க. அவங்க உன் பேச கேட்கலன்னா என்னை கேளுங்க, அதுக்கு பதில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. இது ஆண் பொண்ணு வசியம் உள்ள மருந்து, இது கணவன் மனைவிக்குள்ளே வசியம் உள்ள மருந்து. இந்த மருந்து சாப்பாட்டில் கொடுக்கறது. மை தலையில் வச்சு தேய்க்கிற மை. இது அடங்காதவனை கூட அடக்கி இதுன்றதுக்கு இந்த மை இருக்குது. எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தலையில் தேய்க்கிற எண்ணெயில் அவள் அடங்க மாட்டேன்றா, அடுத்தவனோட வழக்கத்தில் இருக்கிறா, ஆடுறா ஓடுறா ஓடி வர, என் கூட வீட்டில் சந்தோஷமாக இல்லை, என் பிள்ளைய பார்க்கல, என்னையை பார்க்கல, வேற ஒருத்தனோட தொடர்புல இருக்கிறான்னு. அதே ஆம்பளை தப்பு பண்ணாலும் சரி, பொம்னாட்டி தப்பு பண்ணாலும் சரி, அவங்க தடவுற எண்ணெயில் நான் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் நான் வந்து எண்ணெயில் அந்த எண்ணெயில் நான் கொடுக்குற எண்ணெய் கொண்டு போய் ஊற்றி விட்ருங்க. அவள் எப்படி ஆடி அடங்கி உங்கள்கிட்ட வராமல் போகிறான்னு பார்க்கலாம். அவள் அடங்கி குடும்பம் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். எண்ணெய் தலை தேய்க்கிற எண்ணெயில் ஊற்றி விட்டா போதும், அவள் அடங்கி போயிடுவான். ஆடாத மாட்டும் ஆடி கறக்கலாம், பாடாத மாட்டும் பாடி கறக்கலாம். அவளுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, சண்டை போட வேணாம், சாடி போட வேணாம். தலைக்கு தேய்ச்சி விடுறதுக்கு அவள் தேய்க்கிற எண்ணெயிலே நான் வந்து ஊற்றி விட்டா போகிறோம். இந்த எண்ணெய் இது வேலை செய்யும். கட்டு உடைக்கிறதுக்கு திருநூறு மந்தரிசி எப்படியாக அந்த கட்டும். எனக்கு வருமானம் இல்லை, ஜனம் இல்லை, வசம் இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி அந்த திருநூறை மந்திரிச்சு கொடுக்குறேன். பூனை இப்படி ஊதிட்டு நீங்கள் உட்காந்து அந்த இடத்துல தொழில் பண்ணுங்கள். ஜன வசி உள்ள இயந்திரம், வியாபாரம் வசி உள்ள இயந்திரம் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஜன வசியத்துக்கு இயந்திரம், வியாபாரம் வசியத்துக்கு இயந்திரம் எல்லாமே எங்ககிட்ட இயந்திரங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட இயந்திரம் இது வந்து காளி இயந்திரம். நம்ம வீட்டில் காற்று கருப்பு, பில்லி சுனி பிள்ளைங்க தூங்கலை, எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் மேலே கஷ்டம், துன்பம் மேலே துன்பம் இருக்குது, தெய்வ தேவாதி அண்டலை, வீட்டில் வந்து மாடு கன்று சாவுது அப்படின்னு சொன்னால் அந்த இயந்திரம் வச்சு பூஜை பண்ணுங்க. நான் பூஜை பண்ணி உருவேற்றி கொடுக்குறேன். அதே மாதிரி வியாபாரம் வசியத்துக்கு, தொழில் வசியத்துக்கு,
நம்மளுக்கு குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லை, வைக்கிற இடத்துல நஷ்டம் ஆகினே போகிறோங்க தொழில். அந்த தொழிலுக்கும் நான் முன்னேற்றத்துக்கு நல்ல முறையாக நான் பண்ணி கொடுக்குறேன். பூஜை போட்டு உருவேற்றி கொடுக்குறேன். நம்ம வீட்டில் பில்லி சூனியம் யாவல் விட்டுட்டு இருக்கிறாங்க, மாடு கண்ணெல்லாம் சாவுது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை இல்லை, பிள்ளைங்கள்லாம் என் பேசி கேட்கல, எல்லாம் ஆளுக்கு ஒரு திசை இறஞ்சி போகுது அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாத்தையும் அடக்கி அமைதியாக்கி 12 பொருள் ரெடி பண்ணி உருவேற்றி கொடுக்குறேன். அந்த பொருளை கொண்டு போய் கரெக்டாக 4 மூளைக்கு 4 எல்லைக்கட்டு கட்டி நம்ம வீட்டை சுற்றி வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணின்னு வாங்க. நான் சொல்கிற மாதிரி பரிகாரத்தை பண்ணி அந்த வீடு எவ்வளோ சூச்சா பணம் காசு குடும்பத்தில் ஒத்துமை நிம்மதி எல்லாத்தையும் சந்தோஷமாக நான் காப்பாற்றி கொடுக்குறேன். இதுதான் நான் ராஜகாளி அம்மாளுடைய ஆலயத்திலேருந்து பேசுகிறேன். நான் செய்கிற தியாகம் மக்களால், நான் மக்களுக்காக நான் இன்னும் மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி வந்திருக்கேன். நான் என் தாய்கிட்ட 30 வயசில் என்னுடைய வாழ்க்கையை என் தாய்க்காக நான் தியாகம் பண்ணிவிட்டு என் தாய்கிட்ட வந்து இந்த ஒரு இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டி உருவாக்கி உக்காந்துருக்குன்னா மக்களை காப்பாற்றணும். சொத்து சுகம் சேர்த்துறதுக்காக நான் உக்காரல, மக்களை காப்பாற்றணும். நான் என்னைக்கு இருந்தாலும் என் தாய்கிட்ட நான் ஜீவசமாதி. அதனால தான் இந்த வேலையெல்லாம் எல்லாரும் மக்களை காப்பாற்றணும்னு மட்டும்தான் செய்கிறேன். யாரையும் அழிக்கிறதுக்கு நான் போகிறதில்ல, யாரையும் அழித்து நான் வாழ்கிறதே இல்லை. இந்த பொருளுங்கள்லாம் நான் கொடுக்குறேன், உருவேற்றி கொடுக்குறேன். கஷ்ட துன்பத்துங்கிற வீட்டுங்களை போய் வாங்கி போய் வச்சு பூஜை பண்ணுங்க. நல்ல முறையாக என் குடும்பம் நான் நல்லா இருக்குது எம்மான்னு சொல்லி உங்களால் முடிஞ்சு 4 பேருக்கு வந்து அன்னதானம் கொடுங்க. வேறு என்ன கேட்கல, உங்கள் கையால் அன்னதானம் 4 பேருக்கு கொடுத்துட்டு போங்க. 4 பேருக்கு ஒரு துணி ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டு போங்க. அன்றைக்கே நீங்கள் நல்லா இருப்பீங்க. எனக்கு கோயிலுக்கு இவ்வளோ கொண்டாந்து கொடு, நான் இப்போ வாங்கிக்கிறேன், அந்த ஆசை எனக்கு கிடையாது. உங்களால் முடிஞ்சு நான் நல்லா இருக்கிறேன்னு அந்த அம்மா கிட்ட வந்து போனவங்க அதுதான் நான் வாக்குறுதி கொடுக்குறேன். ஒரு புடவை வாங்கி ஒரு ஆளுக்கு கொடுங்க. அவங்க கட்டிக்கிறேம்மா நான் நல்லா இருக்கிறேன், அந்த புடவை அந்த அம்மா கொடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறையா சோறு போடுங்க. சோறு போட்டு அது மட்டும் போறன்னு சொல்லுவாங்க. பணம் காசு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் கொடுப்பாங்களான்ற ஆசை தான் வரும் மக்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் வேண்டின்னு போங்க, ஒரு அன்னதானம் வாங்கி கொடுங்க. இன்ன வரைக்கும் நான் என் கோயிலான செய்கிறது அந்த அன்னதானம் தான். என் கோயிலான வரவங்க யாரும் பசியோடு போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நான் சேவை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலையும் நான் கொடுக்குறேன். அனைவரும் வாங்க. அம்மாளுடைய ஆசையும் அருளும் பெருக, உன் குடும்ப நலமும் வளர நான் அந்த ராஜகாளி அம்மாளை வேண்டிக்கிறேன். வணக்கம்.